மதுரை மத்திய சிறையில் மோதலில் ஈடுபட்டுள்ள கைதிகள் கற்களை சிறைக்கு வெளியே வீசியதால் பதற்றம் நிலவுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். சிறைச்சாலையில் என்ன நடந்தது, எதற்காக இந்த மோதல், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை அரசரடி அருகே புது ஜெயில் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் இருக்கின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் உணவு இடைவேளையின் போது மதிய உணவு சாப்பிட வந்த சிறைவாசிகள் இரு தரப்பினர்களுக்கிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வலியுறுத்தியும் தங்களது உடலில் பிளேடுகளால் காயம் ஏற்படுத்தியதோடு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஏறி நின்று சாலையை நோக்கி கற்களை வீசி எறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பார்த்தினால் இந்த சிறைச்சாலை வளாகமானது போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் மோதலை தடுத்து நிறுத்தி கல்வீச்சில் ஈடுபட்ட சிறைவாசிகளை சிறைத்துறை காவலர்கள் அழைத்து சென்று சிறையில் அடைத்திருக்கின்றனர். மேலும் மோதலில் காயப்பட்டவர்களுக்கு சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் காரணத்தினால் சிறைவாசிகள் தங்களது பாதுகாப்பு சிறைக்குள் இல்லை என்று அந்த சிறை சாலை இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரின் மேலே ஏறி நின்று சாலையில் கற்களை வீசி வீசக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக தான் இருந்தது. தற்பொழுது சிறை வளாகம் மற்றும் இந்த சிறைச்சாலை பகுதி பார்த்தீங்கன்னா சுமூக நிலையில் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.